ஒரு அழகான கிராமத்தில் 2 அண்டை வீட்டுக்காரர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒருவர் ராமன். அவர் மிகவும் நேர்மையானவர், நல்ல மனசு கொண்டவர், போதும் பிறருக்கு உதவுவார். மற்றொருவர் கண்ணன். அவர் மிகவும் பணக்காரர், ஆனா மிகவும் பேராசைக்காரர். யாருக்கும் உதவ மாட்டார். எப்போதும் எப்படி இன்னும் பணம் சம்பாதிக்கலாம் என்பதைத்தான் நினைப்பார். ஒரு நாள் மாலை ஒரு வயதான பயணி அந்த கிராமத்துக்கு வந்தார். அவர் மிகவும் சோர்வாகவும் பசியாகவும் இருந்தார். முதலில் அவர் கண்ணன் வீட்டின் கதவை தட்டினார். எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கிடைக்குமா என்று கேட்டார். கண்ணன் கோபமாக சொன்னார், போங்க போங்க, இங்க எதுவும் கிடையாது. அந்த பயணி அங்கிருந்து ராமன் வீட்டுக்கு போனார். ராமன் அந்த பயணியை பார்த்ததும் உடனே உள்ளே அழைத்தார். என் வீடு சிறியது, ஆனாலும் நீங்கள் ஓய்வெடுக்கலாம் என்றார். அவர் இருந்த சாப்பாட்டையெல்லாம் பகிர்ந்து கொடுத்தார். அந்த இரவு பயணி ராமன் வீட்டிலேயே ஓய்வெடுத்தார். அடுத்த நாள் காலை பயணி ராமனுக்கு ஒரு சிறிய விதை கொடுத்தார். இதை உங்கள் தோட்டத்தில் நடுங்கள் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். ராமன் அதை நம்பிக்கையுடன் நடவு செய்தார். சில நாட்களில் அந்த விதையிலிருந்து ஒரு அற்புதமான மரம் வளர்ந்தது. அந்த மரத்தில் தங்கம் போல ஒளிரும் பழங்கள் தோன்றின. ராமன் அந்த பழங்களை விற்று கிராமத்துக்கு உதவி செய்ய ஆரம்பித்தார். இதைக் கண்டு கண்ணனுக்கு பேராசை வந்தது. ராமன் பணக்காரனாகிட்டானே, நானும் அந்த விதை வாங்கணும் என்று நினைத்தார். அவர் அந்த பயணியை தேடி கண்டுபிடித்தார். இந்த முறை அவர் நாடகமாடினார். என் வீட்டுக்கு வாருங்கள் என்று அழைத்தார். ஆனா உண்மையில் அவர் பயணியை நல்லபடி கவனிக்கவே இல்லை. அடுத்த நாள் பயணி கண்ணனுக்கும் ஒரு விதை கொடுத்தார். கண்ணன் மிகுந்த சந்தோஷத்துடன் அதை நடவு செய்தார். சில நாட்களில் மரம் வளர்ந்தது. இப்போ நான் ரொம்ப பணக்காரனாக போறேன் என்று மகிழ்ந்தார். அவர் ஒரு பழத்தை பறித்து திறந்தார். ஆனா அதிலிருந்து தங்கமில்லை. அதற்கு பதிலாக நூற்றுக்கணக்கான தேனீக்கள். தேனீக்கள் கண்ணனை விரட்டி கடிக்க ஆரம்பித்தன. அவர் கிராமம் முழுக்க ஓடினார். இறுதியில் குளத்தில் குதித்து தப்பித்தார். அப்போது கண்ணனுக்கு உண்மை புரிந்தது. பேராசை எப்போதும் துன்பத்தையே தரும். நல்ல மனசு இருந்தால் நல்லதுதான் திரும்ப வரும். அந்த நாளிலிருந்து கண்ணன் மாற்றமடைந்தார். அவரும் பிறருக்கு உதவ ஆரம்பித்தார். இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, நல்ல மனசு தங்கம் போல பலன் தரும்.